ஹலோ காய்ஸ், எல்லோரும் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பெல் ஐக்கான ஆளில் போட்டுங்க. இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சில அனிமி வீடியோஸும் போட்டிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேட்டில் த்ரோ தி ஹெவனில் சீசன் 5 எபிசோட் 15, 16 2 எபிசோட் ஒன்றா போட்டிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது போன எபிசோட் பார்த்துட்டு வந்துடுங்க, பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாம்பு எதிரில் நிற்குது. ஹீரோ அது ஒரு இல்யூஷன் மாதிரி இருந்தது, ஆனால் ரியல் மாதிரி இருந்தது. என்ன உருவனே தெரியல. அதனோட ப்ரீத்திங் அந்தளவுக்கு கொடூரமாக இருக்குது. அதுவும் ஒரு ரோர் விட்டு அங்கேருந்து காணாமல் போகுது. ஸோ எல்டரை ஹீரோ இப்போ பிடிக்கிறாரு. எல்டர் இப்போ என்ன ஆச்சு, அது என்னது இது அப்படின்னு கேட்டால், இது ஒன்றும் இல்லை, இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான், நீ இதை பற்றி எதுவும் கவலைப்படாதுப்பா, முக்கியமான விஷயம் நீ இதை பார்த்ததை பற்றி வெளில சொல்ல மாட்டேன்னு நம்புகிறேன் அப்படின்னா, சரி எல்டர், கண்டிப்பாக நான் இதை பற்றி நான் வெளில சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். எல்டர் யோசிச்சுப்பார், கண்டிப்பாக அது வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டு அவர் யோசிச்சு பார்க்குற. ஸோ நம்ம ஹீரோவும் அங்கே கிளம்பிடுவான். இவர் யோசிக்கிறார், அது மட்டும் வெளியே வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய அழிவு வரும்னு தெரியலையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த மாஸ்டர் பேசிட்டு போயிட்டுருக்கா. மாஸ்டர் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கேட்டால், அதுவா, அது ஒன்றுமே இல்லை, அதுதான் அந்த ஃப்ளேமோட ஆர்ஜின். ரொம்ப நாளாக அந்த ஃப்ளேம் இங்கே இருக்கிறதுனால நிறைய பேர் இங்கே கல்டிவேஷன் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க பவர் இம்ப்ரூவ் ஆகுது. அவங்களோட ஸ்பிரிட் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக கேதர் பண்ணி அது ஒரு உருவம் எடுத்துருக்கு. ஆனால் அது உன்னோட ஃப்ளேமை கம்பேர் பண்ணும்போது அது பவர் கம்மி தான். எப்போ அது உடச்சிக்கிட்டு வெளியே வருதோ இங்கே பேரழிவே ஏற்படும். இந்த ஃபுல் பக்கோடாவுமே இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அப்படின்ட்டு மாஸ்டர் சொல்லிகிட்ருக்கேன். நம்ம நல்ல நேரம் அது சீக்கிரமாக வரப்போகுது, அந்த ஃப்ளேனை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோக்கெல்லாம் சரி சந்தோஷம்தான். ஸோ சீனில் ஹீரோ இதே ஆப்பையோட அங்கேருந்து கிளம்புறான். ஸோ அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க இருக்காங்களே, அவங்க பிரச்சனை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல அவன் பேர் ஃபூ எவோ, அவன் சொல்லிகிட்டு இருக்கான், இதை சுற்றி இருக்கிற இடம்லாம் எங்களுக்கு தான். ஸோ நீங்கள் தங்கணுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஃபயர் எனர்ஜி கொடுத்து தான் ஆகணும். அப்படி இல்லைனா வேணால் ஒரு ஐடியா பண்ணுவோமா, இங்கே ஏதோ அழகான பொண்ணு இருந்தீங்கன்னா எங்கள் கூட ஜாயின் பண்ணிங்க, பைச்சான் வேலையை காட்டானா எல்லோரும் அட்டாக் பண்ண போவேன். அந்த இடத்துக்கு நம்ம தலைவன் அசால்ட்டாக இறங்குவான். அவன் இறங்கின அந்த ஃபோர்ஸ்லேயே அவன்லாம் பின்னாடி போகிறானுங்க. ஸோ எல்லோரும் பார்க்குறாங்க. அந்த ஃபூயோவோ கேட்குறான், ஓ நீ தான் அந்த சியோ சேனாடா அப்படின்ற மாரி கேட்க, ஆமாம் நான் தான் புது ஸ்டூடெண்ட் சியோ சேன் அப்படின்னா, சரி ஓகே உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்திருக்கீங்க, ஏன்னா சியோ சேன் சீனியர் எப்படி தான் பேசுவாடனா, உன்னை மாதிரி துரோகிலாம் கிட்டலாம் யாரா பேசுகிறது, உன்னை எவன்டா கேட்ட அப்படின்னா, சரி ஒன்றும் இல்லை, நீங்கள் தங்குறீங்கள சுற்றி நீங்கள் எங்கள் இடம் தான், ஸோ காசு கொடுன்னா அதெல்லாம் தர முடியாது, வேணால் ஒரு ஐடியா பண்ணுவோம், 2 பேரும் பெட் பண்ணுவோம், இதில் ஜெயிச்சிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னா, அவன் உடனே சொல்லுவான், காசு தெரியாது இல்லை, நீ உங்கள்கிட்ட எனர்ஜி கொடுத்தோன்னா பத்தாவது அந்த பொண்ணு இருக்குது பற்றியா, இன்னரை காமிச்சு அந்த பொண்ணை எங்கள் இதுவில் சேர்த்து விடணும் அப்படின்ட்டு சொல்லவும் ஹீரோக்கெலாம் சரி டென்ஷன் ஆகுது. ஸோ இதை கேட்ட இன்னொரும் என் பிரதர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்போஸ் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அவன் ஜாயின் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு, தோத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால், தோத்துட்டிங்களாவா 1/2 வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி இவனும் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ பைஷான்லாம் சொல்லிகிட்டு இருக்கான், அந்த மாதிரி சீனியர் இந்த தேவையில்லாமல் இந்த பெட்டுக்கு ஒத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவான். அவன்லாம் கேட்காம ஒத்துப்பான். உடனே தலைவன் க்ரீன் லோட்டஸ் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி அவன் 4th லெவலுக்கு அவன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறான் பாருங்கள். இதை பார்த்த உடனே இந்த ஃபூயோவோ சொல்ல ஆரம்பிச்சிட்டான், நீ நினைக்கிறாடா அந்த சீக்ரெட் டெக்னிக்லாம் ரொம்ப நேரம் வரும்ன்ட்டு, கொஞ்சம் நேரம் வேணால் பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், உண்மையான 4th லெவல் ப்ராக்டிஷனோட பவரை பாரான்ட்டு 2 பேரும் மாற்றி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவனா ஆக்வாமான் கையில் வச்சுருந்த மாதிரி ஒரு சூழாயுதத்தை வச்சு யூஸ் பண்ணுறான். அதுவுமே வாட்டர் எனர்ஜி தான். இதை அது பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்கானுங்க நினைக்கிறேன் அந்த ஸ்டாஃபை. ஸோ 2 பேரும் மாற்றி அட்டாக் பண்ணிருக்கானு, அவனும் வாட்டர் எனர்ஜிலாம் வச்சு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க, ஒருவேளை உண்மையிலேயே சியோசானத்தில் தோற்றுருவாரா, இன்னொரு அங்கே போயிடுவாங்களா, நமக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல, எல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. பேட்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபூயோ தான் லீடிங்கில் இருக்கிற மாதிரி தெரிகிறான். ஆனால் சியோன் இன்னுமே விட்டு கொடுக்கல. சியோன் யோசிச்சுட்ருக்கான், இந்த டெக்னிக் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், அதுக்குள்ளே அவனை தோக்கடிச்சான்னும் போது அவன் என்ன பண்ணுறான், சுற்றி இருக்கிற வாட்டரை வச்சு ஒரு சுனாமி சுழல் மாதிரி உருவாக்கி அப்படியே பூமிக்குள்ளே அனுப்புகிறான். பூமிக்குள்ளே போனதும் ஒரு வட்டமாக சுற்றி அதுக்குள்ளே அப்படியே சக்காக ஆரம்பிக்குது. உடனே சுறா எல்லாம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவார, தலைவன் ஃபயரை வச்சு அந்த சுறா எல்லாத்தையும் சல்லியாக உடச்சி விட்றான். உடனே அவன் அட்டாக் பண்ண வர தலைவன் அவனோட வேர்ல்டு பிரேக்கர் அந்த ஆயுதத்தை வச்சு டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருப்பான் பாருங்க. ஸோ ஹீரோ இவ்வளோ நேரம் பிளான் பண்ணதே இதுக்கு தான், அவனை கிட்ட வர வைக்கணுங்கிறதுக்காக தான் தலைவன் இவ்வளோ நேரம் கிட்ட இருக்கான். ஸோ அவன் கிட்ட இருக்குன்னு உடனே அவனோட சவுண்ட் வேர்ஸ்க்கு இல்லை சார்ஜ் பண்ணுவான் பாருங்கள். ட்ராகன் ரோரை மாசாக இருக்கும். அப்பனும் அவன் ட்ராகன் ரோரை சார்ஜ் பண்ணிட்டான், இது தாண்டா நேரம் அப்படின்னு சிரிச்சிட்டு ட்ராகன் ரோர்னு கத்துவான் பாருங்க. அந்த சவுண்டில் எவனாலுமே ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஃபூயோக்கெலாம் மண்டை ஒரு மாதிரி குழம்பி போயிடும்.
ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு நம்ம சியோன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அடிப்பான் பாருங்க, பாஜி புஷ்ன்ட்டு அந்த அடியிலே வந்து அவன் அதே இடத்துல நாக் அவுட் ஆயிடுறான். ஸோ வந்து ஹீரோ டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க. இதை பார்த்தா பைஷானுக்கா என்ன சொல்கிறதுனே ஒன்றும் தெரியல. எல்லோரும் ஹாப்பியாக இருக்க, முட்டா பசங்களா அப்படின்ற மாதிரி பைஷான் நினச்சிட்டு இருக்கான். நீங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இன்னும் 6 மாதத்துக்கு என்ன டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, ஒழுங்குமுறை தான் அங்கேருந்து போடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் மாச டைலாக் சொல்கிறான். ஸோ இன்னர்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ வந்து இப்போ எல்லோரும் வந்து கேட்குறாங்க, இந்தமாரி அந்த இவனும் கேட்குறான், அந்த ஜூனியரும் அந்தமாரி இப்போதைக்கு அவன் பிரச்சனை ஓகே, ஆனால் இது 6 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப பிரச்சனை வரும் இல்லை, என்ன பண்ணுறது, நாங்கள் எங்களே ஸ்ட்ரென்த் பண்ணிக்கணும். நான் வேணா ஒரு ஐடியா சொல்கிறேன் சீனியர், நீங்கள் வந்து ஏன் நீங்கள் வந்து ஒரு கிளான் ஆரம்பிக்கக்கூடாது. ஸோ இந்த இன்னர் அகாடமி எல்லாருமே ஒரு கேங் வச்சுருக்காங்க, எல்லாருமே கிளான் வச்சுருக்காங்க. நம்ம ஒரு கேங் ஆரம்பித்து நம்ம சேஃப்டி நம்மளே பார்த்துக்கணும், வருங்காலத்தில் நம்மளும் ஸ்ட்ராங் ஆகி நம்ம டெரிட்டரியை பாதுகாக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு டைலாக் சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம சியா இருந்தால் அதுக்கு லீடர், அவங்க எல்லாருக்கும் சம்மந்தமாக நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்களா, புது கிளான் ஆரம்பிக்கலாம்னா கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு கிளான் வேணும், அப்போ தான் வந்து நம்மளால இங்கே வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்னா. ஸோ எல்லோரும் சொன்னால் இன்னரும் சரி ஓகே இந்தமாரி வந்து நீங்கள் ஒத்துக்கோங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹீரோவும் சரி ஓகேன்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ நம்ம ஜியோவும் சரி ஹூவாவும் சரி கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் ஹெல்ப் பண்ணுறோம், பிளானை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றமே சொல்லுவோம். ஸோ நீங்களே ஒரு பேர் சொல்லுங்கள் மாஸ்டர்னா, மாஸ்டர்லாம் வேணாம் நான் ஜஸ்ட்டு பிரதர்னே கூப்பிடுங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஸோ நம்ம இப்போ தான் உருவாயிருக்கோம், நம்ம வந்து ஒரு பாறை அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், அதனால வந்து பேன் கேட் அப்படின்னு நான் வைக்கிறேன். பேன் கேட்னால் ஒரு பலமான கேட் அப்படின்ற மாதிரி ஒருத்தன். பேன் கேட் நம்ம புது கிளான் பேர் பேன் கேட், எல்லாருக்குமே இது வந்து பரப்புங்க, நம்ம இதுக்கு வந்து ஆளுங்க வர்றவங்க எல்லாரையும் வந்து ஜாயின் பண்ணுங்க, பேன் கேட் பரவட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. பேன் கேட் பேன் கத்திட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவும் சொல்கிறான் நாளைக்கு வந்து இப்போ என் பக்கோடெல்லாம் கல்டிவேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கேங்கோட ஹெட்டுக்கிட்ட வந்து இந்த ஃபூயை வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஒயிட் கேங்கோட ஹெட்டு பேர் பார்த்தீங்கன்னா பாய் செங்கு. அவன் பார்த்தீங்கன்னா நம்ம பாய் சென்னாங்க அண்ணங்க, அவனும் இவனை வந்து அடிச்சுட்டு டீ இவனுக்குலாம் வெக்கமாக இல்லை, போய் ஃபஸ்ட் டேஸ்ட்டை தோற்றுட்டு வந்திருக்கேன், 6 மாதம் தானே, இந்த 6 மாதம் கழித்து அவனை நானே பர்சனலாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன பாய்ச்சான். 6 மாதத்தில் அவன் பவர் ஆகிடுவான் பிரதர் அப்படின்ற மாதிரி அவன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் அவனுக்கு கண்டுக்க மாட்டானுங்க. அவன் தலைவனுக்கு 6 மாதம் கிடச்சாலா அல்வா சாப்பிட்ற மாதிரி கண்டிப்பாக போட்டு பொழந்துருவான்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி ஹீரோ அந்த இடத்துல என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறம் அவனுங்களை வந்து ஃபுல்லாக அழிச்சிடுற மாதிரி அதான் அவன் பிளான், அந்த கேட்டையே ஃபுல்லாக. ஸோ அதான் இந்த எபிசோட் முடிஞ்சு. எபிசோட் 16 ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேப்பர் இமேஜ்லாம் போடுறானுங்க, டயக்ராம் வச்சு இது பண்ணுற மாதிரி. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லாம் வந்து ஹீரோ சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து அந்த பக்கோட முன்னாடி வந்து கூப்பிட்டு வந்திருக்கான். ஸோ இங்கே உள்ளே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். டி இவனுக்கு தான்டா புது கிளானு பேன் கேட்ரா, அது வந்து ஃபஸ்ட் இயர்ஸ்டா, போயுமே ஃபஸ்ட் இயர் சியோச்சான் வந்து இது பண்ணுறான்டா, இவன் ரொம்ப ஃபேமஸாக இருக்கான். ஸோ சியோன்னு சொல்லிட்டு இருக்கான், உள்ளே போய் நீங்கள் கல்டிவேஷன் பண்ணி உங்கள் இதுவும் பவர் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு மென்டல் அட்டாக் மாதிரி ஒரு ஹார்ட் எரியிற மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒயிட் கேங் வரானுங்க. எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஒயிட் கேங்காக கண்டிப்பாக அவனுக்கு பிரச்சனை பண்ண போகிறானுங்க, இன்றைக்கி தொலைச்சா மொத்த நாளே அவனுக்கு அடி தான் போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒயிட் கேங்ஸ் இந்த பாய் சென்னவில் வந்துட்டு நீ தான் சியோச்சானா அப்படின்னு கூட 2 பேரும் வந்து 2 லீடர்ஸு கிட்டக்கிட்ட போகிறாங்க. ஸோ 2 பேரும் வந்து அசல்ட்டாக வந்து கை கொடுத்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வளர்க்குறானுங்களாமா அப்படின்ட்டு 2 பேரும் கையை கொடுக்க. ஸோ இந்த பைச்சாங் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் ஃபோர்ஸை காட்டவும், நம்ம தலைவனும் அவனை ஃப்ளேமை வச்சு அவன் ஃபோர்ஸை காட்டுறான். 2 பேரும் மாற்றி கையிலேயே சண்டை போட்டுக்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து 2 பேருமே வந்து பின்னாடி வந்துடுறாங்க. ஆனால் வந்து நம்ம ஹீரோ தான் கொஞ்சம் இதுவாக வந்தான். ஹீரோ சொல்கிறான், இந்த அசிங்கத்தை நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன், உனக்கு இன்னும் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். நீங்கள் ஃபஸ்ட் இயர்ஸ் நீங்கள் ஒரு கிளான் ஆரம்பிப்பே நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமாடா, என்ன தைரியம் இருந்தால் வந்து இங்கே வந்திருப்பீங்க, நீங்கள் ஃபஸ்ட் இயர்ஸ் உங்களுக்கெல்லாம் எவன்டா இங்கே வர பர்மிஷன் கொடுத்துவேன், உங்களை மாதிரி வீக்கானவங்களாம் ஏன்டா இங்கே வரீங்க அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். இதை கேட்ட எல்லாருமே டென்ஷனாக நம்ம ஹீரோ வந்து வேணாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, நம்ம இப்போ தான் இங்கே வந்திருக்கோம், தேவையெல்லாம் பண்ணாதீங்கன்னும் போதே ஒரு வாய்ஸ், நீ என்ன பெரிய பருப்பு மாரி பேசிகிட்டு இருக்க, நீ ஒருத்தன் தான் டாப் 10ல் இருக்க, மற்றவெல்லாம் என்ன பிடுங்கனாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம சீனியர் வராங்க. நம்ம சீனியர்களை பார்த்தோன்னே எல்லோரும் வந்து இவங்க லிங்க் வந்திருக்காங்கடான்றான். லிங்க் உனக்கு தேவையில்லன்னா எது தேவையில்ல, நீ வந்து அவங்கள புள்ளி பண்ணுறவங்க நான் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்ட்டு, சரி ஓகே இந்த ஒரு டைம் உங்களை விட்டு போகிறேன்டா அப்படின்னு சிவான் சொல்கிறான். 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களை அடியோடு அழிக்கிறேன்டா அப்படின்ற ஒரு டைலாக் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லிங்க் சீனியர் வந்து ஹீரோ காப்பாற்றினால ஹீரோ வந்து தேங்க்ஸ், வருங்காலத்தில் உங்களுக்கு ஏதாவது இது இருந்தால் கண்டிப்பாக நான் கூப்பிடுங்க அப்படின்னும் போதே அந்த பேன் கேட் ஓப்பன் ஆகிடுச்சின்னு கத்துறாங்க. அது உள்ளேருந்து வர எனர்ஜி அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம கேங்கெல்லாம் இப்போ ஃபஸ்ட் இயர்ஸ் இல்லையா, அதனால் வந்து அவங்களால கொஞ்சம் கூட தாங்க முடியல. ஸோ ஓகே நம்ம வந்து உள்ளே போக வேண்டிய நேரம் அப்படின்ட்டு ஹீரோ வந்து எல்லாரையும் கைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்ம எல்டர் இருக்காருல்ல, எல்டர் லூ இது போன சீனில் வந்தார் இல்லையா, அந்த எல்டர் லூ வந்து என்ன சொல்கிறாரு, ஒருத்தர்கிட்ட அசைன் பண்ணி சொல்லியிருக்காரு, அவர் கூட ரூல்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் கோர் ஃப்ளேம் கூட லைட்
லைட்டாக கொஞ்சம் பாய்சன் வரும், கொரோஷன் பாய்சனும். ஸோ நீங்கள் ஒரு அரை நாளுக்கு மேலே நீங்கள் கல்டிவேஷன் பண்ணுறது உங்கள் உடம்புக்கு நல்லதில்லை, அது வந்து உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணிவிடும். ஸோ வந்து பார்த்து நல்லா கல்டிவேஷன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு போது தேங்க்யூ சீனியர் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோ இது பண்ணுறான். ஸோ ஹீரோ சொல்கிறான், இது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் தான், எல்லோரும் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கல்டிவேட் பண்ணி எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ், இந்த ஃபயர் உங்கள் உடம்புக்குள்ளே போயிட்டு உங்கள் போன்ஸ், உங்கள் மெரிடியன்ஸ் எல்லாத்தையும் ப்யூரிஃபை பண்ணும், இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்ட்ராங் ஆக்கும், உங்களோட கல்டிவேஷன் பேஸ் ப்ராக்ரஸை வந்து இனிமேல் மேம்படைய செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்குது. ஸோ எல்லாரும் வந்து எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோவுக்கும் வந்து அந்த ஃபீலாக வந்து வருது. அவனுக்கு உள்ளுக்கிற க்ரீன் ஃப்ளேம் சுற்றியுமே அந்த ஃப்ளேம் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோட மெரிடியன்ஸ், ஹீரோட போன்ஸ் எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு கிறிஸ்டல் ஃபார்ம்லேருந்து லிக்யூட் ஃபார்ம் வர அளவுக்கு ப்யூரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோவுக்கு மட்டும் அந்த உள்ளே இருக்கிற அந்த ஸ்னேக்கோட உருவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாது. அந்த ஸ்னேக்கை வந்து சுற்றி சீல் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. அந்த ஸ்னேக்கும் வந்து அதுக்குள்ளேருந்து வெளியே வரும் பாரு, வெளியே வந்து ஒரு ரோர் விடுறதால ஹீரோ அங்கேருந்து எந்திரிச்சுக்கிறான். ஸோ ஹீரோ வந்துச்சு பார்க்கலாம், கண்டிப்பாக அந்த ஹார்ட் கோர் ஃப்ளேம் பவர் டெரிஃபைங்காக இருக்குது, அது எனக்கு கண்டிப்பாக வேணுன்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ வந்து ரொம்ப நேரம் வந்து அவங்க கல்டிவேஷன் பண்ணுறாங்க. கல்டிவேஷன் பண்ணி ஒருத்தர் சொல்கிறான், நான் வந்து அடுத்த லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ணிகிட்டே இருக்கும்போது நாங்களாம் யாரும் பிரேக் த்ரூ பண்ணலைன்னா இந்த மாதிரி எனக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அடுத்த டைம் ப்ராக்டிஸ் பண்ணால் அதுவாகணும் போது அவங்க கண்ணெல்லாம் ரெட் கலரில் மாறுது. ஐ மீன் வந்து அந்த பாய்சன், கொரோஷன் பாய்சன் வந்து அவங்க அட்டாக் பண்ணுறது வந்து ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான். மாஸ்டர் சொல்கிறாரு, அந்த பாய்சன்லாம் ஒன்று எதுவும் பண்ணாதரா, அவன்ட்டு அந்த க்ரீன் ஃப்ளேம் இருக்குல்ல, அது வந்து பாடி ப்ரொடெக்ட் பண்ணோம், அதெல்லாம் சும்மா தட்டி விட்றேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லலாம். ஹீரோவும் சரி ஓகே, இந்த மாதிரி 10 நாள் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் பாய்சன் உங்கள் பாடி வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், ஸோ நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற எல்லாரையும் அமுச்சு விட்றான். ஸோ நம்ம இன்னட்டு மட்டும் இந்த மாதிரி எனக்கு அந்த பாய்சன் ஒன்றாவது, நான் இங்கே கல்டிவேஷன் பண்ணுறேன் இன்னர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இன்னொரு சொல்கிறாங்க, சரி பிரதர் பார்த்து கல்டிவேஷன் பண்ணுங்கள், ரொம்ப நேரம் வந்து இங்கேயே டைம் பண்ணாதீங்க, கொஞ்சம் வந்து கேட்டையும் பாருங்கள் அப்படின்ட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் சரி ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால் தான் இன்னுமே நிறைய எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடியும்ட்டு அவனும் பார்த்துட்டு போயிட்டுருக்கான். ஸோ இப்போ வந்து தலையும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 4th ஃப்ளோருக்கே போயிடுறான். ஸோ 4th ஃப்ளோரு எல்லா ரூமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. என்னடா இங்கே ஒரு ரூமே ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரூமு ஃப்ரீயாக இருக்கும், உள்ளே போகிறான். இதை பார்க்குற பின்னாடி இவன் அந்த ரூம் போகிறான்டா, அந்த ரூம் அந்த பைத்தியக்காரனுங்க இருக்கிற இடத்துக்காக போகிறான் அப்படின்ற மாதிரி போகிறான். ஹீரோ உள்ள இது என்ன பரவாயில்ல, இந்த அளவுக்கு டெரிஃபைங்காக இருக்குது எனர்ஜி, சரி ஓகே கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கிற எல்லா ஆச்சும் அப்சர்வ் பண்ணுறேன்ட்டு அவனும் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த இடத்துல வந்து 2 புது கேரக்டர் வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணு பேர் பார்த்திங்கன்னா ஃபெய்யர், அந்த பொண்ணு பேர் ஃபெய்யர், அதனோட கார்டியன் பேர் லெய்னா. ஸோ இந்த ஃபெய்யர் பார்த்திங்கன்னா வந்து லின் குவிங் அப்படின்ற ஒருத்தனோட ஃபியான்சியாமா, அதை பாடி கார்ட் பண்ணுற பேர் தான் லெய்னான். ஸோ லெய்னான் அவனை அந்த பொண்ணை பார்த்தவனே பிடிச்சி அடிச்சு போடுறான். எவன்டா அவன், எங்கள் மிஸ்ஸஸ் எங்கள் மிஸ் இது ட்ரெயின் பண்ணுற இடத்துல எவன்டா உள்ளே இருக்குன்னா, சரி எவன் பாரு லெய்னான். ஆனால் வந்து ஃபைட் வந்து ரொம்ப கொடூரமாக பண்ணாது. நம்ம ஹீரோ கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கும்போதே அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஒழுங்குமுறை தான் வெளியே வாடா நாயேன்னும் போது தலைவனாக டென்ஷனாகிட்டு வெளியே வர, எதுக்குடா சும்மா கத்திக்கிட்டு இருக்க, யார் நீ, என்ன வேணும் உனக்கு, எதுக்கு இப்படின்னு டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னு கேட்டால் இவன் சொல்கிறான், எவ்வளோ தைரியம் தான், நான் எங்கள் மிஸ் ட்ரைனிங் பண்ணுற ஸ்பெஷல் ரூமில் நீ ட்ரைனிங் பண்ணிகிட்ருப்பேன், நீ ஃபஸ்ட் இயராடா, உனக்கு இந்த ரூல்ஸ் பற்றி தெரியணும்னா, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, இந்த ரூமில் யார் வேணால் ட்ரெயின் பண்ணலாம், நான் காசு கொடுத்து தானே ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னுமே சொல்லுவோம். டே நீ ஃபஸ்ட் இயர்ஸுங்கிறதுனால உன்னை நான் போனால் போதும் விட்டுறோம் பிரதர், நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணாமல் கிளம்பிட்டிங்கன்னா உனக்கு நல்லதுன்னா, உன் பாராட்டி வந்து லெய்னான்ட்டே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றான். அவனும் பவரை வந்து ரிலீஸ் பண்ணுவான் பாருங்க, அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு தெரியுது அவன் ஃபோர்ஸ் ஆர் டூ லிங்கன்ட்டு. ஸோ ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான், தேவையில்லாமல் கோவத்தை சிண்டு பார்க்காதீங்கடான்ற மாதிரி பார்த்துருவோமே அப்படின்ட்டு. இப்போ உனக்கு சண்டை தானே வேணும் அப்படின்னா அவன் சொல்கிறான், நீ எல்லாம் டாடுஷி 3rd லெவலில் இருக்க, உன்னெல்லாம் என்னடா பண்ண முடியுன்ற மாதிரி சொல்ல, அப்படியான்ட்டு அவனும் வந்து பாய்சன் ஃப்ளேமை வர வைப்பான் பாருங்கள். இதை பார்க்குறேன், நீ அல்கமிஸ்டாடான்னு கேட்டுட்டு இருக்கும்போதே அவன் 2 ஃப்ளேம் எடுத்துன்னு வருவான் பாருங்க. பரவாயில்ல வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளேம் இருக்குது போல அப்படின்னு யோசிச்சுட்டு அவனும் அட்டாக் பண்ண வருவான். தலைவன் எடுத்த உடனே ஆங்கிரி புத்தாலோட தான் செய்ய ஆரம்பிச்சிருவான். ஸோ அதனோட பவரை பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியல. அவன் 2 ஃபயர் ஆஃப் மெர்ஜ் பண்ணுறாங்கிறது மட்டும் தான் தெரியுதே தவிர ஒன்றும் தெரியல. ஸோ அவனும் மாற்றி அட்டாக் பண்ண எல்லாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டாஜ் பண்ணி அவன் ஆங்கிரி புத்தா லோட்டஸ் வந்து மேக் பண்ணி ட்ரை பண்ணிட்டுருக்கான். இந்த பொண்ணு வந்து இது பண்ணுறது எவ்வளோ நேரம் தான் அவனோட விளையாடிட்டு இருப்பாள் நான் அவனை வந்து அடித்து போடுன்ற அந்த பொண்ணு கத்த, தலைவன் கடைசியாக அந்த ஆங்கிரி புத்தா லோட்டஸ் ரெடி பண்ணிட்டு அட்டாக் பண்ணலான்ட்டு ரெடியாக வச்சிருவான். அதனோட பவரை பார்த்தோன்னே அவனுக்கு புரிஞ்சிருது, அது நான் பட்டா நான் செத்துருவேன்ட்டு அவனை ஓட பார்க்க, எங்கடா ஓட போகிற, இது ரொம்ப லேட் ஆச்சுன்னா அவனும் அதை ரிலீஸ் பண்ணுற மாதிரி காமிச்சு இந்த இடத்துல இந்த எபிசோடை வந்து இப்படியே முடிச்சிடுறாங்க கைஸ். ஸோ வந்து வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறவங்க கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ கொஞ்சம் பெருந்தன்மையாக இருந்தால் அனிமே பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை 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 பை.